Taste the Daily. அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் டிசம்பர் 10ஆம் தேதி கழக அவைத் தலைவர் டாக்டர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்தில் காலை 10 மணிக்கு தொடங்கும் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் உறுப்பினர்கள் அழைப்புதலுடன் தவறாமல் கலந்து கொள்ள அழைப்பு. கோவையில் நடைபெற்ற புகழ்மிக்க சித்தி விநாயகர் ஆலய திருக்குட நன்னீராட்டு விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று சாமி தரிசனம். திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு முன்னாள் அமைச்சர் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். கோவை உளியம்பாளையத்தில் நடைபெற்ற 5ஆம் ஆண்டு அம்மா நினைவு கிரிக்கெட் போட்டியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி துவக்கி வைத்தார். வீரர்களுடன் கிரிக்கெட் விளையாடி உற்சாகப்படுத்திய முன்னாள் அமைச்சர் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் பரிசு தொகை வழங்கி வாழ்த்தினார். கணவரை இழந்த பெண்ணை 6 மாதமாக மிரட்டி திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். விடியாத திமுக ஆட்சியில் வீட்டில் உள்ள பெண்கள், பள்ளி செல்லும் பெண் குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக அதிமுக MP CV சண்முகம் காட்டம். பெண்களுக்கு தமிழகத்திலே இந்த ஆட்சியிலே பாதுகாப்பில்லை. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, ரோட்ல நடந்து செல்கின்ற பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, பள்ளிக்கு செல்கின்ற பெண் பிள்ளைகளுக்கும் இந்த ஆட்சியிலே பாதுகாப்பில்லை இல்லாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய மற்றும் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட சமூக விரோதிக்கு மக்களின் எதிர்ப்பை மீறியும் ஒன்றிய செயலாளர் பதவி கொடுத்துள்ளது திமுக. முன்னாள் அமைச்சரும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் குற்றச்சாட்டு. தகாத முறையில் நடந்து கொண்டபோதுதான் நடுரோட்டில் வைத்து ஒரு செருப்பால் அடித்திருக்கிறார்கள் இந்த பாஸ்கரனை. இப்படி பல்வேறு குற்றங்களில் சம்பந்தப்பட்ட தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டு வருகிற ஒரு சமூக விரோதியை திமுகவுடைய ஒன்றிய செயலாளராக நியமித்தது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் திமுகவுடைய பெயரை சொல்லிக்கொண்டு, மாவட்ட செயலாளருடைய பெயரை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஒரு இளம் பெண்ணை, ஆதரவற்ற பெண்ணை கற்பழித்திருக்கிறார். அதுவும் 6 மாத காலம். பணம் பறிப்பது, இப்படிப்பட்ட குற்ற செயலில் தொடர் குற்ற செயலில் ஈடுபடுகிற மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, சமூக விரோதி. இன்னும் சொல்ல போனால் இவரை திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் போட போகிறோம் என்று சொன்ன போது அந்த பகுதியில் இருக்கிற திமுக ஒட்டுமொத்த மக்களும் திமுக எதிர்த்திருக்கிறார்கள், எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி சில பல ஆதாயங்களுக்காக இவர் ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தவறு செய்த ஒன்றிய திமுக செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் காப்பாற்றிக் கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. உளவுத்துறை திமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பு அமைச்சர் ஸ்டாலினுக்கு எந்த தகவலும் சொல்லவில்லையா எனவும், காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் சரமாரி கேள்வி. எதுவுமே நடக்காததை போல இன்னைக்கு பாவனை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஏன் உளவுத்துறை இல்லையா? முதலமைச்சருக்கு உளவுத்துறை இல்லையா? அவருக்கு தெரியாதா? சொல்லியிருக்க மாட்டாரா? இந்த மாவட்ட செயலாளர் சொல்லவில்லையா? இங்க இருக்கிற இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக MRK பன்னீர்செல்வம் சொல்லவில்லையா? இந்த வரை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதற்கு பதிலாக இன்றைக்கு அவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணை கற்பழித்த ஒரு திமுக நிர்வாகியை இந்த திமுக தலைமை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு?
துணை முதலமைச்சரே ஆபாச படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் போது தலைவரை போலத்தான் திமுகவின் ஒன்றிய செயலாளரும் இருப்பார் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கடும் விமர்சனம். திமுக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு முன்னாள் அமைச்சர் கடும் கண்டனம். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் G20 மாநாட்டில் பங்கேற்கவுள்ள பிரதமர் மோடி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த உலகத் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை. ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரெஸ், பிரிட்டிஷ், ஆஸ்திரேலியா, கனடா பிரதமர்கள் மற்றும் தென்கொரிய அதிபர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுடன் பிரதமர் மோடி தனித்தனியாக பேச்சுவார்த்தை. UGC, AICTE, NCTE ஆகிய 3 அமைப்புகளை மாற்றி ஒருங்கிணைத்து இந்திய உயர்கல்வி ஆணையம் என்ற பெயரில் ஒரே ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்க மத்திய அரசு முடிவு. புதிய தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சமான இது குறித்த மசோதாவை வரும் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டு காலத்தொடரில் மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளது. போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலகளாவிய ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க G20 கூட்டமைப்பு முன்வர வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் G20 கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அணு ஆற்றல் துறையை தனியாருக்கு திறக்கும் மசோதா அறிமுகம். இம்மசோதா ஆற்றல் உற்பத்தியை மேம்படுத்தி பயன்பாடு மற்றும் கட்டுப்பாட்டை ஒழுங்குபடுத்துவதுடன் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு நாட்டின் ஆற்றல் தேவையை துரிதப்படுத்தும் எனவும் எதிர்பார்ப்பு. சென்னை அடுத்த புழலில் சாலையில் நடந்து சென்ற இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 10ஆம் வகுப்பு மாணவன் வன்கொடுமை சட்டத்தில் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கைகள் இல்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 4 வயது சிறுமிக்கு சிகரெட்டால் சூடு வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூர கார் ஓட்டுநர் மீது போக்சோ வழக்கு பதிவு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை நடத்தி வரும் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என மக்கள் ஆவேசம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என வாய்க்கூசாமல் பேச சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனுக்கு வெட்கமாக இல்லையா என பெண்கள் ஆவேசம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டி வன்கொடுமை செய்த காமுக இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக பாலியல் சார்களை கட்டுப்படுத்த திராணியற்று இருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பின்றி தவிக்கும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் எல்லம்பள்ளி கிராமத்தில் உள்ள கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகம். புகார் அளித்தும் விடியாத திமுக அரசின் ஏவல் துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் ட்ரோனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட இளைஞர்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உம்பளச்சேரியில் டாஸ்மாக் அருகில் உள்ள பாரில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக நடைபெறும் மது விற்பனை. போதை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் உரளிய சந்தையில் நடைபெறும் மது விற்பனையை கமிஷன் பெற்றுக்கொண்டு ஏவல் துறை கண்டும் காணாமலும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தலைவரே, காலையில் 9:30 மணி ஆகுது. டைம் பார்த்துங்க. உம்பளச்சேரி சரக்கு கிடைக்குது. ரேட்டு மட்டும் 220. மற்றபடி ஒன்றும் இல்லை. என் டைமும் கிடைக்கும். உம்பளச்சேரி ஒயின் ஷாப்பு 24/7. சரக்கு வாங்க வந்தீங்களா? இல்லை, நான் தான் விற்கிறது. அங்கே தண்ணியை போட்டு ஒரு நாள் சரக்கெல்லாம் பிடிச்சி இழுத்து. ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டியில் வீடு வாடகைக்கு எடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரிடம் இருந்து 1 கிலோ கஞ்சா பறிமுதல். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை முறையான வழிகாட்டுதல் இன்றி செயலற்று இருப்பதால் அனைத்து சமூக விரோதிகளும் சர்வசாதாரணமாக குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அவலம்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் 1 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதில் 3 பேர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் அச்சத்தில் பெற்றோர். ஈரோடு கருங்கல்பாளையம் பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த இளைஞர் சிக்கிய நிலையில் விஜயமங்கலம் அருகே கள்ளியம்புதூரில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 6 பேர் சிக்கினர். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சிகள் ஏவல் துறை மீது பயமில்லாததால் போதைப் பொருள் கடத்தல், சட்டவிரோத சூதாட்டம் உள்ளிட்டவை படு ஜோராக நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்தில் ஆந்திராவில் இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 19 கிலோ கஞ்சாவுடன் சிறுவன் உட்பட 2 பேர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்துவது தொடர்கதையாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மது அருந்த பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்ட அண்ணனை அண்ணி கொலை செய்துவிட்டதாக தம்பி புகார். மதுவால் இளம் விதவைகள் அதிகரித்து வரும் நிலையில் மதுக்கடைகளை தாராளமாக திறந்து வைத்திருக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்து கனிமொழி போராட்டம் நடத்துவாரா என பெண்கள் கேள்வி. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் திருமண வரன் தேடும் செயலிகளில் தொழிலதிபர் போல் அறிமுகப்படுத்திக் கொண்டு 12க்கும் மேற்பட்ட பெண்களிடம் லட்சக்கணக்கில் பண மோசடி செய்த நபர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை அருகே 22 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி பொருட்கள் வைத்திருந்த லாக்கரை கொள்ளையர்கள் பெயர்த்து எடுத்து சென்ற நிலையில் குத்தாலத்தில் 8 சவரன் நகைகள், பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளை போனதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் அடுத்தடுத்து அரங்கேறும் கொள்ளைகளால் அச்சத்தின் உச்சத்தில் பொதுமக்கள். வேலூர் அருகே மெக்கானிக் கடையில் பணியாற்றிய குழந்தை தொழிலாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. 3 ஆண்டுகளாக மெக்கானிக் கடையில் பணியாற்றி வந்த நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என பொதுமக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நிலம் வாங்க வேண்டும் என கூறி ரியல் எஸ்டேட் அதிபரை தனியாக வரவழைத்து கடத்திச் சென்று 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியது தொடர்பாக 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் அரசு முறையாக டிஜிபியை நியமிக்காததால் காவல்துறை செயலற்று கிடப்பதே இதுபோன்ற குற்ற செயல்களுக்கு முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயிலில் தெற்கு ரயில்வேயில் டிக்கெட் பரிசோதகர் வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞரிடம் 28 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி சிக்கினர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வேலையில்லாத திண்டாட்டம் அதிகரித்துள்ளதால் இளைஞர்கள் மோசடி பேர் வழிகளிடம் சிக்கி ஏமாந்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்குள் பாம்பு புகுந்ததால் அலறி எடுத்து அச்சத்தில் உறைந்த பெண்கள். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் மருத்துவமனைகளுக்கு செல்லவே அச்சப்படும் மக்கள். சேலம் மாவட்டத்தில் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் எஸ்ஐஆர் குறித்த விழிப்புணர்வு வாசகம் அச்சிடப்பட்டு விற்பனை. ஒரு பக்கம் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக நாடகமும், மறுபக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக விளம்பரமும் செய்வது திமுகவிற்கு உரித்தான இரட்டை நிலைப்பாட்டையே காட்டுவதாக மக்கள் விமர்சனம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் தாம் போலி ஆசிரியர்கள் இல்லை என்பதை நிரூபிக்க சான்றிதழ்களில் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டியது கட்டாயம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் தான் அரசு பள்ளிகளில் பணியமர்த்தப்படுகிறார்களா என்பதை கூட உறுதிப்படுத்த இயலாத விடியா அரசின் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வெட்கி தலைகுனிய வேண்டும் என பொதுமக்கள் காட்டம். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்தும் பணி மந்தமாக நடைபெறுவதால் 3 ஆண்டுகளில் 30% மட்டுமே முடிவடைந்து உள்ளதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த ஒரு மக்கள் நலத்திட்டமும் உரிய நேரத்தில் முடிவடைவதில்லை எனவும், விளம்பரத்திற்காக தொடங்கிவிட்டு கிடப்பில் போட்டு விடுவதாகவும் பொதுமக்கள் விமர்சனம்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி நடக்கும் 12 மாநிலங்களில் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் விநியோகிக்கப்படுவதில் தமிழகம் 11வது இடத்தில் உள்ள அவலம். திமுகவினர் தலையீடு, அராஜகம் மற்றும் குளறுபடிகளால் தமிழகத்தில் 35.86% படிவங்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் தொல்லவிளை பகுதியில் வீட்டின் முன் விளையாடிய சிறுமியை வளர்ப்பு நாய் கடித்ததை தட்டி கேட்ட பெற்றோருக்கு கொலை மிரட்டல். விடியாத ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் நாயால் பாதிக்கப்படுவதுடன் தட்டி கேட்டால் ஆபாச மற்றும் மிரட்டல் பேச்சுகளுக்கும் ஆளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சங்கிலிவாடி கிராமத்தின் ஏரிக்கரையோரத்தில் வாக்காளர் அடையாள அட்டைகள் வீசப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வாக்காளர் அடையாள அட்டைகள் ஏரிக்கரையில் வீசப்பட்டுள்ள சம்பவம் விடியா ஸ்டாலின் அரசின் ஒழுங்கின்மையை அம்பலப்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். தஞ்சை மாவட்டத்தில் பல இடங்களில் போலி உரம் விற்பது, ரசீதியின்றி உரம் விற்பது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் விற்பனை நிலையங்கள் ஈடுபட்டதை வெளிப்படுத்திய அதிகாரியை பணியிட மாற்றம் செய்து பழிவாங்கிய விடியா அரசு. முறைகேடுகளில் ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்ட கடைகளின் மீது நடவடிக்கை எடுத்த வேளாண் துறை அதிகாரியை திடீரென பணியிட மாற்றம் செய்ததற்கு வலுக்கும் கண்டனம். பிளாக் கோல்டு அப்படிங்கிற நேமில் பிளாக் ஜீங்கிற கிரானுவல் உள்ள வச்சுருக்காங்க. இது வந்து பயோ கிரானுவல்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அது பயோ கிரானுவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதில் இப்போ மண் இதெல்லாம் கலந்துருக்கு. நம்ம பார்க்கும்போதே தெரியும் மணல் இருக்குது, கல் இருக்குது. அதனால் இது வந்து டெஸ்ட்டு பண்ணணும், நம்ம சாம்பிள் எடுக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பெண் ஒருவர் வீடுகளின் கதவுகளை தட்டி கூச்சலிட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் மக்களுக்கு வலுக்கும் சந்தேகம். மாவட்ட காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் சம்பவம் குறித்து முழு தகவல்கள் குறிப்பிடப்படாததால் உண்மைகளை மறைக்கும் முயற்சி நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. Excuse me, sir. Sir, please, sir. நான் அடிபட்டு வந்திருக்கேன் சார். சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். My name is மீனாட்சி சார். சார் ப்ளீஸ் சார். சார் anybody else? தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள தக்காளி செடிகளில் வைரஸ் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை. பரவும் வைரஸ் குறித்து ஸ்டாலின் அரசின் வேளாண் துறை கண்டுகொள்ளாததால் மிகவும் நஷ்டத்திற்கு ஆளாவதாக விவசாயிகள் வேதனை. தனியார் மயமாக்கப்படுதுங்க. தனியார் மயமானதுதான் அந்த விதை கொடுக்குறாங்க. ஆனா விதை அந்த நோய் அந்த பூச்சி மருந்து இல்லையா, என்ன மருந்து அடிச்சாலும் அது கேட்கறது இல்லைங்க. பூரா வைரஸ் நிறைய நோய் தாக்குதுங்க. அது தாக்குறதுனால வந்து விவசாயம் இழப்பீடு அதிகமாகுதுங்க. ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ஆகுது செலவாகுதுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் நஷ்டம் ஆகுதுங்க. சேலம் மாவட்டம் ஏற்காடு அரசு மருத்துவமனை செல்லும் சாலையின் குறுக்கே மரம் விழுந்து மின்கம்பம் சேதமடைந்ததால் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிப்பு. மழை காலத்தில் மின்கம்பங்களுக்கு இடையூறாக உள்ள மரங்களை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படை சிந்தனை கூட இல்லாத ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் கடும் தாக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கல்குவாரிக்கு செல்லும் கனரக வாகனங்களால் சேதம் அடைந்த சாலையால் பொதுமக்கள் அவதி. விடியாத அரசை கண்டித்து கல்குவாரியை மூட வலியுறுத்தியும் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தியும் சாலையில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் மாரம்பாடியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திடீரென இடிந்து விழுந்த நிலையில் மின்கம்பமும் சேதமடைந்ததால் பொதுமக்கள் அச்சம். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் அபாய நிலையில் இருந்த நீர்த்தேக்க தொட்டி சீரமைக்கப்படாததால் தற்போது இடிந்து விழுந்துள்ளதாக பொதுமக்கள் சாடல். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செல்லக்கூடிய சன்னதி தெரு, டிபி ரோடு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். மழையின் காரணமாக சிவன் கோயில்
வெளிப்பிரகாரத்தில் கழிவுநீர் மற்றும் குப்பைகளுடன் தேங்கிய மழைநீரால் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் கடும் அவதி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலையில் உள்ள மெகலித் கற்குவியல்கள் சுமார் 3000 ஆண்டுகள் பழமையானவை என தொல்லியல் ஆய்வாளர்கள் தகவல். சுமார் 600க்கும் மேற்பட்ட இடங்களில் இத்தகைய கற்கள் உள்ள நிலையில் மலையை தொல்லியல் சுற்றுலா தலமாக மாற்றி பாதுகாக்க துறை அதிகாரிகள் திட்டம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கடும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் காணப்படுவதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டம் மற்றும் இடைவிடாத சாரல் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஏரியில் படகுகளை இயக்குவதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். நான் முதல்வன் வெற்றி நிச்சயம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் ஆகிய 3 இணையதளங்களையும் மேம்படுத்த ஒரு தொழில்நுட்ப குழுவை நியமிக்க இப்போதுதான் முடிவு செய்திருக்கிறது திமுக அரசு. திட்டங்களை அவசரமாக அறிமுகப்படுத்தி பிரம்மாண்ட விளம்பரம் செய்த பின்னால் இதை எப்படி நடத்துவது என்று குழு அமைத்து ஆராய்வதுதான் இந்த குழு மாடல் ஆட்சியின் பிரத்யேக ஸ்டைல் என விமர்சிக்கும் மக்கள், இது திறன் மேம்பாடா இல்லை திறமையற்ற ஆட்சியின் மேம்பாடா என கேள்வி. சென்னையில் மத்திய அரசின் மறுசீரமைக்கப்பட்ட மின் விநியோக திட்டத்தில் பயன்படுத்தப்படும் மின்கம்பங்கள் தரமற்று இருப்பதாக புகார். கமிஷன் மாடல் ஸ்டாலின் அரசின் மின்சார வாரியம் மூலம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட தனியார் நிறுவனம் மின்கம்பங்கள் தயாரித்து வழங்குவதால் தரமற்று இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களில் பெய்த தொடர் மழையால் 1000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வாய்க்கால்களை தூர்வாரி முறையான வடிகால் அமைப்பை ஏற்படுத்தாத விடியாத அரசு சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணத்தையாவது வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. நாகை அருகே திருப்பூண்டி பகுதியில் உள்ள வடிகால் தூர்வாராமல் ஆகாய தாமரைகள் தேங்கியுள்ளதால் விளை நிலங்களில் மழைநீர் புகுந்து 2000க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் அழுகும் அபாயம். விடியாத திமுக அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் முறையாக சாகுபடி செய்து அறுவடை செய்ய முடியவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் 5000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் போதிய பருவமழை இல்லாததன் காரணமாக கருகி போனதால் விவசாயிகள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்ட விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் ஆற்று நீர் பாசனத்திற்கு வழி செய்ய இயலாத திறனற்ற ஸ்டாலின் அரசு தேர்தலின் போது மட்டும் வாக்கு கேட்டு வருவதற்கு வெட்கமா இல்லையா என பொதுமக்கள் காட்டம். பீகார் மாநிலத்தில் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 40 தாய்மார்களின் தாய்ப்பாலில் அதிகபட்சமாக லிட்டருக்கு 5.25 மைக்ரோகிராம் வரை யூரேனியம் கலந்திருப்பது உறுதி. குழந்தைகளின் உடல் நலத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்குவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை. நெல்லை மாநகர் டவுன் அடுத்த பேட்டை பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் அவ்வழியாக செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதி. விடியாத அரசின் மாநகராட்சி நிர்வாகிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வெள்ளக்கோவில் கிராமத்தில் தரை பாலத்தை ஒட்டிய தார் சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதற்கு அடைப்புகளை அகற்றாத அதிகாரிகளின் அலட்சியமே காரணம். மழை பேரிடர் காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் முறையாக எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அடைய கருங்குளம் விநாயகர் காலனியில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் ஒவ்வொரு மழையின் போது மழை காலங்களில் தண்ணீர் சூழ்ந்து தாங்கள் கடும் அவதியடைவதாகவும் பலமுறை புகாரளித்தும் நடவடிக்கை இல்லை என குடியிருப்பு வாசிகள் ஆவேசம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பெய்த மழை காரணமாக சாலைகள் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மழைநீர் செல்ல போதிய வடிகால் வசதிகளை முறையாக செய்யாமல் மக்களை தத்தளிக்க வைத்த விடியாத திமுக அரசு மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தி. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த மழையால் பொதுமக்கள் அவதி. ஆறுமுகநேரி, ஆத்தூர், குலசேகரன்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பேருந்தினுள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதியடைந்தது குறித்து பயணி ஒருவர் வெளியிட்ட வீடியோவால் அதிர்ச்சி. பேருந்திற்குள் மழை பெய்யும் அளவிற்கு சுந்தரா டிராவல்ஸ் மாடல் பேருந்துகளை இயக்குவதுதான் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியின் சாதனையா என பொதுமக்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. வங்கியில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து 6 கோடியே 10 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த சிவாஜி ஹைடெக் அக்ரோ ஃபண்ட்ஸ் நிறுவனம் மீது சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மோசடி குறித்து திமுக அரசுக்கு அனுப்பிய கடிதம் கடந்த ஓராண்டாக நிலுவையில் இருந்ததில் மோசடி நபர்கள் வெளிநாடு தப்பிச் செல்ல வாய்ப்புள்ளதால் சிபிஐ வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நீதிபதி ஆணை. உச்ச நீதிமன்றத்தில் 90,000 வழக்குகள் தேங்கியுள்ளதால் முக்கிய வழக்குகளை மட்டும் விசாரித்து மற்றவற்றை உயர்நீதிமன்றங்களுக்கு அனுப்ப தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள சூரியகாந்த் திட்டம். அரசியல் காசன பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்து விரைவான நீதி வழங்கும் முயற்சி முன்னெடுக்கப்படுவதாகவும் அறிவிப்பு. கார்த்திகை மாதம் தொடங்கிய நிலையில் சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் குறைவான விலையில் அதிக மீன்களை அள்ளிச் சென்ற மீன் பிரியர்கள். சங்கரா மீன் 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையிலும், கடம்பா 350 ரூபாய்க்கும், இறால் 400 ரூபாய்க்கும் விற்கப்படுவதால் மீன் பிரியர்கள் மகிழ்ச்சி. மழை காரணமாக வரத்து குறைவால் சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனையாவதால் இல்லத்தரசிகள், உணவக உரிமையாளர்கள் அதிர்ச்சி. கொஞ்சம் காலமாகவே இந்த மாதிரி அத்தியாவசிய பொருள் ஏறிட்டு தான் இருக்குது. காய்கறி ஏறிட்டு தான் இருக்குது. அதாவது சில இடத்துலலாம் இங்கே 100, 110 போகுது. என்ன காய்? தக்காளி எல்லாமே அதோடைய இது வரத்து கம்மியாக இருக்கனால தான் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மாத சம்பளக்காரங்களால் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால் இதுக்கு கவர்மெண்ட் தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். திருநெல்வேலியில் தொடர்ந்து பெய்த மழையால் மணிமுத்தாறு ஆற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து தாழ்வான பகுதிகள் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து வரும் அவலம். குடியிருப்புகள் மற்றும் வயல்கள் நீரில் மூழ்கிய நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல